ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் பேமா. இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு திருப்பவும் மோனாக்கு வந்து 5வது மாசம் செய்ய போறாங்க. யார் செய்ய போறா அப்படிங்கறத இன்னைக்கு கேள்வி. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். அது வந்து நம்மளோட சாஃப்ட்வேர் போட்டவங்க. அவங்க வந்து நம்மளோட ஆரம்பத்துல இருந்து ஃபேன், எங்களுக்கு செய்யணும், எங்க அம்மா செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால சரி ஓகே அவங்க ஆசையா விழுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னைக்கு செய்ய போறாங்க. அதுக்கான ரெடி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ப்ரிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. அவங்க என்ன மாதிரி வந்து செய்யறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அவங்க என்ன செஞ்சாலும் அது எல்லாமே ஃபுல்லா அவங்க வீடியோ வரும். ஏன்னா அவங்களும் கிறிஸ்டின் தான். ஆனா என்ன மாதிரி பழக்க வழக்கம் வித்தியாசம் ஆகும்ல, அந்த மாதிரிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். என்னெல்லாம் பண்ண போறோம், என்னெல்லாம் நடக்க போகுது, எல்லாமே இந்த வீடியோ போகுது. இன்னைக்கோட காஸ்டியூம் இதுதான். என்னோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பேக் டு அவர் ரூம் அப்படின்ற மாதிரி வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு இங்க வந்து இந்த சாரி கட்டியிருக்கேன். இதுக்கு பிளாக் பிளவுஸ். இதுதான் காட்டன் சாரி கட்டணும்னு ஆசை. ஆனா காட்டன் சாரி கட்ட தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் உருண்டையா இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி ஷேப்ல வந்து பட்டையா இருக்கிறவங்கள்ட்ட அழகா இருக்கும் போல. நல்லாதான் இருக்குது. எதை கட்டினாலும் அதே மாதிரிதான் இருக்குது. ஆனா நல்லாதான் இருக்குது. இங்க இந்த இதுவை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணணும். மடங்குதா? அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டேன் அப்படின்னா இப்ப பாக்கிறதுக்கு பெர்ஃபெக்ட். இதுல இல்ல இதுல இல்ல இதுல நல்லாதான் இருக்குது. கம்பேர் டு நீ அந்த மெலிஸ் போட ஒரு மாதிரி மெட்டீரியல்ல கட்டுவேன்ல, அதுதான் நான் திட்டுவேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதெல்லாம் நீட்டா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜுவல் செட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நான் போட போறேன். ஏன்னா நான் வேற எதுவும் ரெடி பண்ணல. என்ன சொல்றது, டைம் வந்து நமக்கு அவ்வளோ இதா இல்லை. பாப்பா வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு பிஸியா இருக்கிறோம். பாப்பா வந்தா என்னென்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. டைமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா அவளுக்கு பாவம், கரெக்டா அவளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்து செட்டில் பண்றதுக்கே நேரம் சரியா இருக்கே தவிர நமக்கு ரிலாக்ஸேஷனே இருக்க மாட்டேங்குது. ரீல்ஸ் பார்க்கறது கூட நேரம் இல்லை. யூடியூப்ல நம்ம வீடியோ போடுறோம். அந்த வீடியோ என்ன உலகத்துல என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் பாப்பா வந்தா என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. நாங்க ஆல் ரெடி பண்ணிட்டோம். ஆமா, இப்போ மெய்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அந்த மோனா டெலிவரி டைம்ல மட்டும் குக்கிங் மட்டும் யாராவது ஒரு ஆள் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்களே குழந்தை குளிப்பாட்டுவாங்க, அவங்களே இது பண்ணுவாங்க அப்படி இப்படின்னாங்க. ஓகே, வெரி குட், சந்தோஷம், வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். குழந்தை பார்க்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றது, ஜாலியா டைம் பாஸ் ஆகும். இப்படிங்கிறது கூட வெடிச்சிடும். ஆமா, அப்படிதான் போகும் குழந்தை இருந்தாலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கீழே இருந்த மொத்த கும்பலையும் தீனி இந்த ரூம்ல போட்டுக்கிறோம். வந்து இந்த ரூம்ல கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணணும். நான் ஒரு இது வாங்கியிருக்கேன், அதெல்லாம் வந்து வச்சுதான் நம்ம ரூம்ல டெக்கரேட் பண்ணோம். ஓகே, கடை ரெடி ஆயிட்டு கீழே போவோமா ஃபர்ஸ்ட்? போலாம். நம்ம பொட்டு வச்சாச்சு. இவ்வளவு நேரம் பொட்டே வைக்கல, நீ சொல்லவே இல்ல. எனக்கு தெரியலையா? கணக்கு தெரிஞ்சாதானே சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொட்டு வச்சாச்சு. ஜுவல் செட் எல்லாம் போட்டாச்சு. இவ்வளவுதான் ஜுவல் செட். வேற எதுவும் அங்க எல்லாமே அங்க இருக்கு. அப்படியே லூஸ் ஆர்லயே விடு. லூஸ் ஆர்ல வேணாம். ஐயா, கொஞ்சம் ஏதாவது சின்னதா ஒரு டிப் மாதிரி குத்திட்டு முடிச்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரூம் கொஞ்சம் அங்க இருந்து குப்பையெல்லாம் கொண்டு வச்சு கொஞ்சம் ரெடி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கீழே போயிட்டு நமக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணலாம், எங்க உட்கார வைக்கிறது மோனால அப்படின்ட்டு. மேல உட்கார வச்சிடலாமா? என்னதான் பண்ண போறீங்க அதுவே தெரியலையே. நம்ம பண்ண மாதிரிதான். அவங்க ஜலப்பிட மாட்டாங்க. அவங்க தட்டு மட்டும் வச்சு மோனாக்கு வந்து ஃபுட் வந்து அவங்க கையால குக் பண்ணி கொண்டு வராங்க. மெயினே அதுதான். ஓஹோ, அவங்க வீட்ல இருந்து அவங்க குக் பண்ணி கொண்டு வராங்க. பால்கனியில் பர்கோலால வைக்கலாமா? பூச்சி தொலை தாங்க முடியாதுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது பாக்க முதல்ல ரெடி ஆயிட்டு வர அழகா இருக்கும். ரெடி ஆகும், ரெடி ஆகு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு என்னோட அவுட்ஃபிட் இதுதான். இந்த கலர் சட்டை நீயே வச்சிருக்கல்ல. எனக்கு தெரியாது நீ இதுதான் கட்ட போறேன்னு தெரிஞ்சாதான் நான் எடுத்துட்டு வந்திருப்பேன். நான் அதுதான் ஆக்சுவலி பிளாக் பேண்ட் இந்த கலர் நீயும் கொடுத்துருக்கலாம்ல, செமையா இருந்திருக்கும்ல. அதான்பா, இந்த கலர் தான் நான் எடுத்து வச்சேன். ஒரு டி-ஷர்ட் ஒன்னு இருக்குமே இதே கலர்ல. டி-ஷர்ட் இருக்கா தெரியல, தோச்சிட்டியானு தெரியல. நான் இந்த கலர் தான் எடுத்து வச்சுட்டு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லோ மாட்டுச்சு, எல்லோ எடுத்து வச்சேன் நான். ஓகே, இப்போ கிடுன்னு கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. வந்த உடனே நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுவோம். இது செகண்ட் ஃபங்க்ஷன். சின்ன பொண்ணு இப்பதான் சிரிக்குதே. அது வரைக்கும் கம்முன்னு இருந்தது. அக்காவை பார்த்தோன்னு சிரிக்கிறா. என்னது இது? ரெண்டுமே பாயா? ஓ, பிங்க். ஓ, கலர்ல நீ அந்த பொம்மை எடு.
பாப்பா என்ன பாப்பா ரொம்ப சைலண்டா இருக்க? உன் பேர் என்ன? இனிமே நீ செகண்ட் தான்டா. பிளேட்ல கூட செகண்ட் ஆயிட்ட. இதுக்கு தான் முதல்ல பிறந்திருக்கணும். ஓ ராபிட் மாதிரியா? ஆமா, அது ஒரு இது உங்களுக்கு. நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணா அது கரெக்ஷன் ஆயிடும். அதே மாதிரி தான் ஷாரணும். பார்த்து வச்சுக்குது, இவனுக்கு பண்ண தப்பு எனக்கு பண்ணாதீங்க. அது மட்டும் பார்த்து வச்சுக்காதீங்க, அவங்களுக்கு பண்ணீங்கல்ல அது எல்லாத்தையும் எனக்கும் பண்ணுங்கன்னுவாங்க. ஓகே, அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்குது. மண்டையில் வைக்கிற கொண்டைய மறந்துடுற மாதிரி முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்க. அதுல இருக்கட்டும், விட்டுருங்க. ஆமா, ஜெனிஃபர் பிரியா. அவங்களோட பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு, அவங்க அம்மா தான் மெயின். அவங்க வரல. அவங்க ஒரு நாள் அந்த பக்கம் பார்க்க போகும்போது கரெக்டா கோயம்புத்தூர் போன போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து நமக்கு செய்யணும், மோனா செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால 5 தட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு ஆசையா வந்து சாப்பாடு சமைச்சு எடுத்து வந்துக்கிறாங்க. என்னென்ன சாப்பாடுன்னா, இது நெய் சாப்பாடு, தேங்காய் பால் சாப்பாடா? ஓகே, தேங்காய் பால் சாப்பாடு, மட்டன் குருமா குழம்பு ஊத்தி சாப்பிட்றதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே அப்படின்ட்டு இல்ல மத்தியானம் கூட பிரியாணி தான், அதுக்கு இது எவ்வளோ பெட்டர். அன்னைக்கு பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்கியா? சின்னது. ஆமா, இது இல்ல ஜவுரி முடி இல்ல, அதுல ஜவுரி இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா பூ மேலெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக போட்டு கடைசியில் பின்னால் வந்து லாஸ்ட் எட்ஜு வரும்போது நாய்வால் மாதிரி இருக்குது. அப்படியே மெலிசா தெரியும். 2-3 சுத்துப்பா அதில் பூவை. அது இன்னும் கொஞ்சம் அப்படி தொங்க விட்டுருக்கலாம் நீனு. கொஞ்சமும் கட்டியாச்சு. வளையல் போடாத, வெறும் மஞ்சளும் குங்குமம் மட்டும் வை, பூ மட்டும் போதும். அதனால இந்த தடவை தேய்ச்சிக்கிறியா? அவ்வளவுதான் அவ்வளவுதான். பூ பூ அவ்வளவுதான். சாப்பாடு ஊட்டவே இல்லை. கடைசியா நீங்களும் போங்க, சும்மா போய் பூ போட்டு வாங்கடா. பூ போட்டு குங்குமம் மஞ்சள் மட்டும் வச்சுட்டு வாங்க, ஓடுங்க. பூ எடுத்து போடுறா. 3 நாளா எல்லா செயலையும் இப்படிதான் செஞ்சுன்னுக்குதுங்க.
இது ஃப்ரூட்ஸ் தட்டு தானே? அத்திப்பழம், லிச்சி, பெரி, அப்புறம் இது என்னது தாமரைப்பூ மாதிரி எது வருது? ஓஹோ, இது என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதுவும் சாப்பிட்றது தான். இது லிச்சி, ஓகே. பெரி அது ஓகே, அது இது மற்றலாம். இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னன்னு தெரியல. பீஸ் எடுத்து வைப்பா. யார் நீங்க குக் பண்ணதா இல்ல? ஓகே. இங்கேயே 2 நாள் தான் பாச்சு ஒரு குக் இது மேடோட கிடைச்சிட்டாங்க. ஆமாமா, இப்ப கிடைச்சாச்சு. அவங்க மோனாக்கு மட்டும் கிஃப்ட் கொடுத்தது இல்லாம மோனாவோட அம்மாவுக்கு எனக்கும் அன்னைக்கும் வந்து சாரி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இல்ல அது வந்து அவளே சொல்லக்கூடாதுல்ல. ஒரே மாதிரி தான், ஆனா கலர் சேஞ்ச். ப்ளூ ஒன்னு, கிரீன் ஒன்னு. இது இதுலயே வீடியோலயே பார்த்து சூஸ் பண்ணுங்க எது வேணும். பசங்கிட்ட கொடுத்து விட்டுறோம். பா யாரோ வாஷ்ரூம்ல போய் டேப்பை திறந்துட்டாங்கப்பா. பேபிமா ஃபர்ஸ்ட் துணி காய போடுது ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை மாடியில வந்து ஃபர்ஸ்ட் டைம் துணி காய போடுறேன். எனக்கு கீழே ஃப்ளோர்லாம் ஃபுல்லு, அதனால மேலே ஏறியாச்சு. அதை முழுசா போட்டிருந்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்குமா? அதான் அந்த இது இன்னும் கொஞ்சம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல துணி ஃபுல்லா இதாயிடுச்சு. கீழே நம்ம வெளியில போட்டோம்ல, ஆமா, சிங்க் கிட்ட பின்னாடி அங்க ஃபுல்லு. ஓகேவா? எல்லா சின்னதுல பெருசுல எல்லாத்துலயும் ஃபுல்லு. இந்த ஏசி சவுண்டே கேட்கல, அங்கேயே வச்சிருக்கலாம். காஸ்ட் ஆச்சு கம்மியாக இருக்கும். நைட் வியூ டைம் எப்படி தருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட்டில் ஃபுல் பேக்கடு, ஃபுல் ஏரியா பேக்கடு. அங்கே ஏன்டா காலியாக இருக்குதுன்னாதீங்க, அங்கே பைபாஸ் போகுது பாருங்க. இங்கே பைபாஸில் அங்கே லாரிலாம் நிற்குது, அதுதான் பைபாஸ், பெங்களூர் ஹைவேஸ். இந்த பக்கம் வந்தீங்கன்னா அழகா லேக் வியூ. திஸ் இஸ் லேக் வியூ. அதை தாண்டி அங்கே பில்டிங் இருக்குது பாருங்க லேக்கில். இந்த பாம்பே எல்லாம் தெரியும்ல, நடுவில் லேக்கு பெரிய பெரிய பில்டிங்கு, அந்த மாதிரி பில்டிங்ஸ் தெரியும். ஓகே, பொம்பளை வருஷத்தை கழிச்சிட்டு ஓடான்ட்டேன். வேலை முடிஞ்சோம். நைட்டி கீழே வச்சுக்கிறது, மேலே வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா டக்குன்னு கீழே நைட்டியை மாற்றிட்டு இந்த துணியெல்லாம் தூக்கிட்டு மேலே வந்துடுறது முடிய மாட்டேன். இந்த அவசரத்துக்கு அங்கேயே அப்படியே மாற்றிட்டு வர வேண்டியதாக இருக்குது. சாரி சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சாரி கட்டியிருந்ததுக்கு நல்லா இதாக இருந்தது. டே வந்து நீ சூப்பராக போச்சு. கொஞ்சம் தொண்டை வலி, வயிற்று வலி, தலை வலி, அப்புறம் பேக் பெயின் அப்படின்ற மாதிரியே காலையிலேருந்து தொடங்கி இப்போ வந்து கொஞ்சம் உற்சாகமாக இருந்தது. திருப்பி அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா திருப்பி இப்போ என்னன்னா திருப்பி வந்து டயர்டாயிடுச்சு. முடியல ஃப்ரெண்ட்ஸ், டயர்டாயிட்டேன், முடியல, உடம்பு முடியல, அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா உன் மூக்கு மேலே கருப்பாக இருக்குது? தெரியலையே, ஏதோ ஒட்டிருக்கோம். என்ன ஒட்டுச்சு? சாயம் ஏதோ ஒட்டிச்சு உன் துணியோட. உன் துணியோட சாயம் ஒட்டி இருக்குதுப்பா மூக்குல. இல்லப்பா, ஏதோ ஒட்டி இருக்குது, அது என்னன்னு தெரியல. துணி தான்ப்பா, ஒட்டி இருக்குது, சாயம் தான் ஒட்டி இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே இப்படிதான் போயிடுது. ரொம்ப லேசியா எது சொல்றது, வலியும் வேதனைகளுமா இன்னைக்கு போச்சு. நீ நல்லா தூங்குன இன்னைக்கு மத்தியானம் 2:30 மணி வரைக்கும் தூங்கியிருந்தா அந்த திருப்பி மானா வரியா போன் அடிக்கிறாங்க. நான் போனை எடுத்து என்னன்னு சொல்லிட்டு பேசிட்டு கட் பண்ணிட்டேன். போவேன் வேணாங்களா அப்படின்ட்டு நான் யாருக்குமே பதில் சொல்ல ஓகே வச்சுடு அப்படின்னு நான் பாட்டு கட் பண்ணிட்டு போயினே இருந்துட்டேன். அந்த மாதிரி தான் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ரூமெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டி கொஞ்சம் ஓர்சல் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அப்படியே ஒன் பை ஒன்னா அப்படியே நமக்கு செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் போய் செட்டில் பண்ணுற வேலை இருக்குது. அது நாளைக்கு வீடியோவில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டான் பண்ணுங்கள். ஓகே, பாய்.